இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல்ல பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்கலாம். பார்க்கலாமா? என்னடா எதுக்குடா அது? ஆடினே இருப்பேன் நானு. ஆடிட்டே இருப்பேன். ஆடினே இருப்பேன். எதுக்குடா ஆடுற? ஆடுவேன், ஆடினே இருப்பேன். ஆடுற என்னடா கைய வச்சு அளந்துக்கு இருக்க? இல்ல சும்மா டான்ஸ் ஸ்டெப் இதெல்லாம். எதுக்கு நீ ஆடிக்கு இருக்க நீ? என்ன மாசம் இது? இது என்ன மாசம்? ஜூலை மாசம். ஜூலை தமிழ்ல சொல்லு. ஓஹோ, அதான் ஆடிட்டே இருக்கு. ஆடிடா வந்துட்டாயில்ல. ஆடி மாச பாவங்கள், ஆடி திருவிழா பாவங்கள் ஏதாவது வீடியோ போடுவா கரெக்ட்டா? ஆமா, ஆடினே இருப்பேன். ஏண்டா இத்தனை வீடியோ போட்டியே இந்த வாட்டியா சுட மாட்டியா? கப்பிள் ஜோக்கு, ஆமா, திருவிழா வீடியோ, யா இந்த உள்ள கான்செப்ட், எஸ், ஆடி மாச கான்செப்ட் ஆடினே இருப்பேன் நான். ரைட் ஒண்ணும் பண்ண முடியாது. அரண்மனை, காஞ்சனா, அப்புறம் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இதுவும் போய்கிட்டே இருக்கு. டேய், மூமெண்ட் நிறுத்துடா. ஆடினே இருப்பேன். ஆடி மாசம் ஃபுல்லா ஆடிட்டே இருப்பியா? ஆடினே இருப்பேன். சரி போ. இதெல்லாம் டான்ஸே கிடையாதுங்க இதெல்லாம். ஓ, அவங்க போடுவாங்க அடிக்கடி. ஆடிப்பாங்க, ஆடிப்பாங்க. என்ன பிரதர், ஆடி மாசமா ஒய்ஃபை கொண்டு போய் ஊர்ல விட்டாங்களா? அப்படிங்க கவலைப்படாதீங்க, ஒரு மாசத்துல வீட்டுக்கு வர போறாங்க. புதுசா கல்யாணம் ஆனாலே அப்படிதான் இருக்கும். அது இல்லங்க, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலங்க. ஏற்கனவே பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா பாக்குறாங்க. இதுல ஆடி மாசம் வந்தா ஓரம் வச்சுட்டாங்க. ஆகனா சூப்பர் பொண்ணு ஒண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு ஓகே பண்ணிருக்கலாம். இது என்ன ஆடி மாசம் தொடக்கா தள்ளி விட்டாங்க. அந்த பொண்ணு வருமா வராது. எந்த இயர் பான் நீங்க? 93. அப்ப 32 வயசாச்சு. இத வேற ஞாபகப்படுத்துறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் சுத்திட்டு வந்தாங்க, பொண்ணே கிடைக்கல. என்ன பண்றது? எந்த பொண்ணு டீல் பண்ண சொல்லுங்க, நான் சொல்றேன். எந்த ஊர்ல எத்தனை பொண்ணு இருக்கு, என்ன வயசு இல்ல. புரியுது சார். இங்க பாருங்க சார், ஆடி மாசம் உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். ஐயோ ரொம்ப பாவமா இருக்குங்க உண்மையிலே. ஒரு கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, மத்தவங்க எல்லாம் பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிட்டாங்க ஃபீல்ல இருக்கேன். ஆனா இவன் கல்யாணமே ஆகலன்ற ஃபீல்ல இருக்கேன் சார். ரொம்ப பாவமா சார். எல்லாம் வந்து இவரை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு இருப்போம் சார். மனசு விட்டுறாதீங்க. அடப்பாவீங்களா, துக்க வீட்டுல வந்து எல்லா வீட்டுக்கு வந்து கை கொடுத்து பிறந்த கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மக்களை பாத்தீங்களா? ஏய், பார்க்கவே பரதாம இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. இந்த மூஞ்சிக்கெல்லாம் கல்யாணம் எடுத்துருக்காங்க. 2 பொண்ணு ஒரு பொண்ணு கூட அமையல. சீக்கிரம் அடிச்சு செத்துருவா பொண்ணு. இவங்க பொண்ணு தராங்க. சரி வராது, நானே கோதலை கலக்குறேன்டா. நானே பொண்ணு தூக்குறேன்டா. போயிட்டாரு ஆடி மாசமா ஓடி மாசமா ஆடி மாசம் காத்தடிக்க நாம 2 சேத்தனைக்க மானே மாங்குயிலே மானே மாங்குயிலே. ஆடி மாசம் ஆயிருச்சு, 2 பேரும் சேர்ந்து இருக்க கூடாதுமா. புதுசா கல்யாணம் அவங்க பிரிச்சிடணும். உங்க வீட்டுக்கு போ, நீ நம்ம வீட்டுக்கு போ. ஆடி மாசத்துல பிரிச்சு தான்ப்பா இருக்கணும், ஒன்னா இருக்க கூடாது. நான் இருப்பேன். நான் அத்தையோட ரூம்ல தூங்கிக்கிறேன் மாமா. ஒழுங்கு மரியாதை உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க. உங்க அம்மா வந்திருக்காங்க, போ. பாரம்பரியத்தை பிரிக்க கூடாது. இது தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். இது விளம்பரம். அது அப்படியா? அது ஒரு ஞாபகத்துல வந்துருச்சு. ஓ, தெரியாம போறாரா? இந்த நேரத்துல தனியா இவரு தேர்ந்து வர்றாரு. பொண்ணுதானா? நல்லவனாதான் இருக்க பார்த்தேன். எங்க அந்த சமூகம் நம்ம விடுது? இந்த சமூகமே நம்மள கெட்டவனா மாத்த பாக்குது. வேற வழி தெரியல எனக்கு. இந்த குடும்பத்து மானத்தை தீய வச்சு கொளுத்தி விட்டானே. இந்த குடும்பத்துக்கு இருந்த மானம் எல்லாத்தையும் நாசப்படுத்தி விட்டாங்க. நல்லா இருந்தா இவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி பக்கத்து வீட்டு பொம்பளை கூட பக்கத்து நீ என்னமா பண்ணிக்கிறீங்க? நான் தான் மாமா, இவர் தான் போன் பண்ணி உடனே உன் வீட்டு பின்னாடி வானா உன்னை சந்திக்க வரேன்னு சொன்னாரு மாமா. உனக்கு எங்க போச்சு அறிவு? சும்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்து பேசக்கூடாதா? சாஸ்திர சம்பிரதாயங்கிறது சும்மா கிடையாது. ஆடி மாசம் 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு இருக்க கூடாது. நான் இருப்பேன். எனக்கு அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போய். இந்த வீடு நான் உழைச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீடு. இதுல ஒரு செங்கலுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. மொத்த சொத்தை அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு ஒடிநடையா காசி வரைக்கும் போயிருவான். ஐயரு கேமரா மாக்கிது. என்ன நீ சம்பாரிச்ச மாதிரி பேசிக்கிட்டு
பேசிட்டு இருக்க? காக்க சுட்டாமே. ஏய் விசாரிச்சேன் நானு. சும்மா 2 செங்கல் வாங்கி மேல தேய்ச்சிட்டு நான் கட்டின வீடு சும்மா பீத்திட்டு இருக்காப்ல. காக்க சுத்தி பேரனுக்கு தான். உனக்கு கிடையாது. நீங்க எல்லாம் கிளம்பிக்க. நீ வாங்க உள்ள போவோம். சும்மா படுக்கிட்டே பார்த்தானே. பெத்த தகப்பனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொல்லுக்கு மரியாதை. சிவாஜியா? என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன கையில போட்டுருக்கு என்ன? வாழ்க்கை சிவாஜி கணேசனா? எப்பா உணவ படம் வந்ததே மஞ்சள் படம் சொந்த படம் தான் தெரியும் நிறைய பேருக்கு. நீ வாழ்க்கை சிவாஜிக்கு போறீங்க. நீ உன் வாழ்க்கைய பாரு. நீ போ உள்ள போ. சதீஷ் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் இதெல்லாம் என்ன படம்னே தெரியாது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாருங்க எப்படி மனசுல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. ஆடி பேருக்கு சேமமா பண்ணிடலாம். இன்னைக்கு 15 பேருக்கு பண்ணலாம்னு வந்திருக்கேன். வாங்க தம்பி முன்னாடி வேண்டாம் தம்பி. என்ன தனியா அதுக்கு வந்திருக்கேன். இல்ல குடும்பமா ஜோடியாவது எதுக்கு தனியா வர்றேன்? இந்த காத்துல வந்து சாவு போ. ஓட நின்று இருக்கேன். அப்படியே வந்துட்டு இருக்கேன். வாங்கோ வருஷம் வாங்கோ. என்ன சாமி அப்புறம் ஐஸ் வண்டி யாரும் அடிக்கிற மாதிரி பாப்பு ஆமா. பிரச்சனை பண்றீங்களா? இல்ல கடவுள் சம்மந்தம். பிரச்சனை பண்றேன். உங்க என்ன விஷயமா வந்து ஆடி பெருக்கு வந்திருக்கேன் நான். அப்ப நாங்கெல்லாம் என்ன பென்ஸ் பெருக்குக்கு வந்தோமா இல்ல BMW பெருக்குக்கு வந்தோமா? ஆடி பெருக்குக்கு தான் நாங்களும் வந்தோம். காமெடி வா போங்க உள்ள போங்க. வரிசையில உட்காருங்க. நான் வந்துருவேன். 5 நிமிஷத்துல முடிச்சு விட்டுறேன். சரிங்க சாமி. என்ன தம்பி வாங்கோ தம்பி. என்ன தனியா இருந்துட்டு இருக்காய் தம்பி? இவர் வந்தனே காட்டுங்க. பத்தி ஒரு 3 எடுத்து வைங்க. சொல்ல பார்த்துட்டே இருக்க கூடாது. சொல்ல டக்குன்னு பண்ணணும். அப்பதான் நிறைய பேர் பார்க்க வேண்டியது இருக்கு. எடுத்து வைங்க. அந்த புஷ்பத்தை கையில வைங்க. அதை எடுத்து வைங்க. வேற வீட்டுல பெரிய வேற இல்லையா? நீங்க மட்டும் தான் வந்துக்கலாம். சரி ஓகே சரி. நீங்க செய்யாம போடுங்க. அதாவது இது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஆடி பெருக்குங்கிறது பொங்கி வரக்கூடிய அந்த காவேரியில தன்னோட மனைவி அவங்க வந்து தன்னுடைய கணவனுக்கு ஆயுளை கூட்டி கொடுக்க வேண்டியது தீர்காயுசா இருக்கணுன்றதுக்காக செய்யக்கூடியதுதான் இந்த சம்பிரதாயம் சாஸ்திரம் எல்லாம். புரியுதா? அதுக்கு நம்ம தேவையான விஷயங்களை பண்ணி கடவுள்கிட்ட கேட்க போறோம். இதுதான் நான் பண்ண போறேன். சரி பொருள்லாம் எடுத்து வச்சிருங்க. பெரிய வேற இல்லையா? சரி ஓகே. வீட்லயே வச்சிருந்தாங்க. பொருள் எடுத்து வரல. வீட்டுல வச்சிருந்தீங்களா? எடுத்து வரலையா? மறந்து வச்சிருந்தாங்க. இங்க என்ன F1 போட ஐமேக்ஸ்ல ஓட்டிட்டு இருக்கோமா? இன்டர்வல்ல போய் பாப்கார்ன் வாங்கின்ற மாதிரி இல்ல திட்டிடுவேன் பாத்துக்கோங்க. அதான் டீசென்ட்டா இருக்குன்னு பாக்க. நான் வாங்கி வச்சிரறேன். கொஞ்சம் பாக்க டீசென்ட்டா இருப்பேன். டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆச்சுனா தேங்காய் எடுத்து அடிச்சேன்னா ரெண்டா வந்துருமா. சரி நீங்க போயிட்டு வாங்க. நான் அதெல்லாம் வாங்கி போங்க. சக்குன்னு போங்க. போயிட்டு வர்றது இல்லையா? என்னடா அம்பி? எங்க என்னங்க இப்படி திட்டுற? நீங்க எதுக்குங்க எடுத்து வைக்க ஐயா கை நைட் நீ எடுத்து எல்லாத்தையும் வச்சு ஓகே நீ அப்ப என்னது ஓகே? என்ன ஓகே? நீங்க எடுத்து வச்சிருங்கன்னு சொன்னதுக்கு நான் ஓகேன்னு சொன்னேன். நான் எங்கமே எடுத்து ஓ, வச்சேன். மாத்தி கட்டப்பையில போட்டு வச்சத பூரா நீ தானே இப்ப எடுத்து சோஃபால ரெடியா எடுத்து வச்சிருந்தனே அதெல்லாம் எடுத்துட்டு போணும்னு. என்னதான் பண்றது? வீட்டையும் பூட்டணும் எல்லாத்தையும் எப்படி நீ எடுத்து நிற்பனச்ச நான் விட்டுட்டேன் நானு. நான் எதுக்குங்க எடுத்துட்டு வரேன்? உங்க அம்மா தானே அங்க இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல, திருச்சியில இருக்கீங்க போங்கம்மா அங்க போய் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல. எங்க அம்மா இருக்காத. சரி விடு ஃப்ரீயா விடு. என்ன ஃப்ரீயா விடு? விடு டென்ஷன் ஆகாத. என்ன புதுசா வாங்க போறீங்களா? வாங்கிக்கலாம் கடையில வாங்கிக்கலாம். அதுக்கு யாரு செலவு பண்றது? புதுசா விடுனா அப்ப வீட்ல வாங்கி வச்சது அத யூஸ் பண்ணிக்க போறோம். என்ன வேற யாருக்கா கொடுத்துக்கலாம். என்ன பண்ணா வேற யாருக்காவது குடுக்குற அளவுக்கு நீங்க நல்லா நிறைய வச்சிருக்கீங்க. எப்படினா பண்ணா எப்படிமா? அப்ப போறது வாங்கிக்கலாம் கடையில வாங்கிக்கலாம். வந்துட்டா இல்லங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. லைஃபே தொலைச்சிருவீங்க. புரியுதா? என்ன புரியுது? எதுக்கு வந்திருக்கானோ? எதுக்கு புருஷன் நல்லா இருக்கணும், நல்ல தீர்காசோட இருக்கணும்ங்கறதுக்காக வந்திருக்கிறது. நீ சண்டை போட்டே இருந்தனா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டை வெடிச்சு சீக்கிரம் ஆயில் குறைஞ்சிரும் எனக்கு. அதான் அந்த ஆயில நீங்க மறந்து வச்சிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய சண்டையே. ஆயிலுக்கு ஆயில் காம முடியாதுல. எங்க போய் முடியுங்க எனக்கு? இன்னும் கிளம்பலையா? இல்ல எப்ப போவீங்க? இந்த வாங்கிட்டு வந்துறேன். என்ன பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த போயிரறேன். எனக்கு வேலை இருக்கு, டைம் இருக்கு. வாங்கிட்டு வந்துறேன். 10 more. அறிவுங்கிறதே இல்லையே. நீங்க போங்க தம்பி, அதை எடுத்து போடுங்க. நீ அதை எடுத்து வைங்க. அவன் யாரா அவன்? டேய் உன் முன்னாடி தொலைத்துல கட்டினா அடுத்த முன்னாடி டேய் அங்க போய் அதெல்லாம் பாத்துருங்க. நான் வந்து பின்னாடி வரேன். திருவிழாவா? அன்னதானத்துக்கு முன்னாடி நின்னு பண்ண சொல்லுங்க. நான் வந்து சொல்லிடுறேன். அவங்களையும் பார்த்து வர சரி. சொல்லிடுறேன். வாரல யார்ட்ட சொல்லிருக்கீங்க? நான் அந்த ரமேஷ்ட்ட சொல்லிருக்கேன். ரமேஷ் சொல்லிருக்கீங்க. அவரே நான் வாட்டி பாத்துட்டு அவரே வரேன். எடுத்து வந்துறோம். நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி ஏய் என்னடா இது எனக்கு ஒரு விழா கமிட்டி பேட்ச் ஒன்னு போடுறா. பேட்ச் விழா கமிட்டி பேட்ச். விழா கமிட்டி பேட்சா? நீ என்ன வேலை பார்த்தா உனக்கு விழா கமிட்டி? நீ கமிட்டியா? முதல்ல கம்யூனிட்டி வேலைக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டற. இல்ல எதுவும் காசு எதுவும் கொடுத்தியா? இல்ல கொடுக்கல. ரெண்டுமே இல்ல. உனக்கு எதுக்கு விழா கமிட்டி கொடுக்கணும்? குடுறா குடுத்தினா நான் போட்டு அங்க டிக்கெட் போ. சொன்னேன். அது வந்து பாத்துட்டேன் நானு. அது வந்து ஆமா. கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? ஓ காசு கேக்குறாங்க. கமிட்டில இருந்து காசு வாங்க பொருளை வாங்கிக்கோ. சரி பாத்துக்கோ. பொருளை வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறேன் நானு. நல்லா சரவணன் பாத்துக்குவாரு. நீங்க சரவணன்ட்ட சொல்லுங்க, அவர் பாத்துக்குவாரு. இதெல்லாம் என்ன பண்ண இவனுக்கு என்ன போட்டு ஏய், பாத்து 10 நாள் அவன் வண்டி சொந்த பெட்ரோல் காசு போட்டு இங்கிட்டு அங்கிட்டு போறான் வர்றான். சொன்னப்பலாம் காரை தூக்கிக்கிட்டு வர்றான். வீட்டுல காரை வச்சுக்கிட்டு உள்ள எடுத்து நிப்பாட்டின கவரை கூட பிரிக்க மாட்டேங்கிறான். என்ன கொடுக்கணும் நானு? சரி குறா பேட்ச் குறா நீங்க பைத்தியம்
பைத்தியம் மாதிரி இல்ல இவனே மதிக்க மாட்டாங்க. என்ன பேட்ச் இருந்தா நான் இடத்துக்கு ஓஹோ. போகலாம், எல்லா இடத்துக்கு அக்சஸ் பண்ணலாம். ஒரு இதா இருக்குங்கிற நீ நாலு இடத்துக்கு போகலாம் வரலாம், எல்லா இடத்தையும் அக்சஸ் பண்ணலாம். நைட் ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்கு, பொம்பளை பிள்ளை எல்லாம் வரும், அது ட்ரெஸ் மாதிரி தான் வந்து பாக்குறதுக்கு. இல்ல இல்ல அது சொல்லலாம். எல்லாம் ஃபேமிலி கூட அந்த சைடு எல்லாம் வர்றீங்களா, நானும் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறேன். அது இப்படி தூக்கி காட்டிக்கிறேன். ஒண்ணு வேலை பார்த்துருக்கேன். உனக்கு விழா கமிட்டி பேட்சும் கிடையாது, ஒரு கிடையாது, ஒரு பேர் விழா கமிட்டி தர மாட்டியா? தர முடியாது. தர முடியாது. அப்ப முடியாரா? போடா. நான் நடத்துறேன். அந்த கோயில திரும்ப நான் நடத்துறேன். நடத்து நீ நடத்துறீ மாப்ளை, நடத்து. ஒரு பேட்ச் குடுறா. ஒரு பேட்ச்க்கு பிரின்சிபல் காய்யா. ஏய் இதெல்லாம் கேட்டுறோம்டா, ஓடிடுறோம். தம்பி ஏய் ஒரு பேட்ச் ஒன்னு எடுத்துக்குறா. சொல்லிட்டு போனா வாங்கிக்க சொன்னா எங்க வாங்க போன் அடி சொல்லுங்க என்ன எடுத்துன்னு சொல்லி. தெளிவா இருக்கானே, இவன் விட மாட்டான் போல இருக்கேன். டேய் அந்த பேட்ச் கொஞ்சம் கொண்டு போயிட்டு நான் போயிட்டு வந்துறேன். ஆனா இது இருந்தானே உள்ள போக முடியுமா? ஆடல் பாடல் ஆட்கள் வேற வந்துட்டாங்க, வேன் வந்துருச்சு. வந்துட்டாங்களா? ஆமா குடுறா பேட்ச் குடுறா. ஏய் பேட்ச் அடிச்சுட்டானே பேட்ச் மட்டும் குடுறா. நான் ஏய் அந்த சின்ன பையல விட்டு அடிச்சு அனுப்ப சொல்றான். சுல்லாயில கூப்பிடு, அப்புறம் அடிச்சு அனுப்பு. முகரைய பாருங்க, முகரைய. டட்ரி 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 ஆடி 18 வாரியப்பன் கோயில் திருவிழா முன்னிட்டு நடத்தப்படும் மாபெரும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாக எத்தனையோ நடிகர்கள் தமிழில் நடித்திருந்தால் இந்திய அளவில் மட்டுமல்ல ஹாலிவுட்டிலும் நடித்த ஒரே நடிகர் தனுஷ் அவர்கள். நாங்கெல்லாம் தனுஷ் வேஷம் போடக்கூடாதா? போடக்கூடாது. போட்டா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்க மாட்டோம். ஏங்க ஏத்துக்க மாட்டீங்க? தனுஷ் மாதிரி இல்ல இல்ல ஓடி போய் இஞ்சுரு செருப்பு. ஃபர்ஸ்ட்லாம் மாறி கேட்டப்புன்னு சொல்லி மீசை இப்படி வச்சுட்டு ஊரை ஏமாத்திக்கிருந்தீங்க. இப்போ என்னடா கொடின்னு சொல்லி கண்ணாடி போட்டு ஏமாத்திருக்கீங்க. பார்க்க அப்படியே இருக்கணும், அப்பதான் ஏத்துக்க. டேய் ஆர்கெஸ்ட்ராக்காரா, அடுத்து யாரு? துல்கர் சல்மான். துல்கர் சல்மானா? மம்முட்டி அவர்களின் புதல்வன் 4 மொழிகளிலும் தீர்மானம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஸ்டார் வந்து கொண்டிருக்கிறார். மலையாள உலகின் ஸ்டார் துல்கர் சல்மான். எங்க காணோம்? இல்ல துல்கர் சல்மான் கேரக்டர் ஒருத்தர் வரணும்னு சொன்னாங்க. மேல வர சொல்லுங்க, டைம் ஆச்சுப்பா, கிளம்புங்க. 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நான் தானே டிக்யூ, நான் தான் தில்கு சல்மான். தம்பி இங்க வாங்க. என்ன கெட்டப்புது? கிங்க கோத்தாங்க. ஆளா கிட்ட அது படம் பேருங்க. அது இங்க பேர் வைக்கிறாங்க. கோத்தான ஊருக்கு. ஓஹோ கிங் ஆஃப் கோத்தான்னு வந்துச்சுல. துல்கர் சல்மான் எது இந்த மம்முட்டி பையனா? ஆமா. இந்த மூஞ்ச பார்த்து மம்முட்டி பையன் காட்டுறீங்களே, டக்குன்னு மம்முட்டி இத பார்த்துட்டு ஆளாளுக்கு பையன் கெட்டப்ல கை வைக்க வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்ல, இது ரொம்ப மோசமா இருக்கு. மம்முட்டி சூப்பரா போற தம்பி. இவன் நம்பர் வாங்கிக்க. எதுக்கு நம்பர் வாங்கி மம்முட்டின்னு சேவ் பண்ணிக்க. அடுத்த ஈவென்ட் கூப்பிட்டுலாங்க. இது கணக்க போது யார் கொண்டு வரக்கா? ஆளை பிச்சு கையில கொடுத்துறேன் பாத்து. ஒழுங்கு மரியாதை அவனை போக சொல்லி. தம்பி என்ன கெட்ட போட்டுருக்கேன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷன். சரி விடுங்க. வேற கெட்டப்ல வா. அடுத்த கெட்டப்ல வா. அவனே வருவானா? 2 கெட்டப். எப்படியா ஒரே ஆள் 2 கெட்டப் பண்ண முடியும்? வர எப்படி அது எப்படி எனக்கு அது புரியல. என்ன கேட்டுச்சு? புஷ்பா அண்ணா ஃப்ளவர் இல்ல வயலே. என்னடா அவன் சாட்டை அடிச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி அவனே அவனை போட்டு அடிச்சுக்கிறான். அந்த வேலை பண்ணிட்டு இருந்தான். இப்ப புஷ்பா கெட்டப்ப போடுறான்னா இர்ஃபான் கெட்டப்ப போட்டு விட்டு அவன் மண்டைய பாரியா. புஷ்பா புருஷன் மாதிரி இருக்கான்டா அவன். தம்பி சரி அங்க போய் ஓரமா அடிச்சுக்கிறான். போடா வாங்குற கஷ்டம் ஒழுங்கு மாதிரியே அவனை பார்க்க அதே மாதிரி இருக்காளாம். சின்ன கை. டேய் ஏய் இங்க வா இங்க வா பாருங்க. இவன் எதுக்கு இப்படி ஒளிய சொன்ன? எதுக்கு போயிரு விடுங்க பரவாயில்ல விடுங்க. என்னப்பா தம்பி இவன் எதுவும் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்றானா? கடத்திட்டு வந்து கேள்வி கேட்டா கையில விஜய் சேதுபதி கெட்டப் தான். மியூசிக் போடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் எனக்கும் தெரியாது என்ன கெட்டப். மனசாட்சி தொட்டு சொல்லு, ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கானா? இதெல்லாம் நியாயமா? ஆகி பாரு சொல்றேன் பாரு. ஆகி பாரு இங்க வச்சுலாம் குத்தி காமிச்சிருக்கேன். நான் டென்ஷன் ஆகி தம்பி போயிரு. ஆனாப்பா சேர் எடுத்து மண்டையா பொளந்துறேன் பாத்து. கெட்டப் போட்டா எப்படிங்க பண்றது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இப்ப ஒயிட் அண்ட் ஒயிட்டோட நிக்கிற? நானே கெட்டப் தானே, லுக்கலைக்கு தானே. லுக்கலைக்கு நீ யார மாதிரி இருக்க? சொல்லுங்க வாட்டர் பாருங்க. திருக்கு அஜித் குமார் உனக்குள்ள போர்டு எழுதி போடுற அஜித் குமார். ஒரே ஒரு சிவிங்கம்ல 2 வேரியேஷன் கொடுத்த மனுஷனை திருவோட விபூதி எடுத்து கண்ணத்துல போசிக்கிட்டா இங்க பண்றா. எப்படி அண்ணன் தூக்கி போட்டு தருக்கு மீதியா மிதிச்சு போற பாத்து. ஓடி போயிரு மரியாதை போயிரு. நீ ஒன்னும் நடத்த வேணாம், போங்கடா கேன்சல்டா. ஏண்டா முந்தியெல்லாம் லுக் அலைக் ஆர்டிஸ்ட்னா லுக் அலைக்கா இருக்கணும்டா. உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு கிட்ட எழுதி போட்ட மாதிரி பண்ணிக்கிறீங்க. பாட்டை வச்சு தான்டா கண்டுபிடிக்க முடியுது. நீங்க எங்களை தான் பார்த்து ஏமாந்துட்டீங்க.
ஆடி மாசம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா ஆடி மாசம்னாலே ஒரு வேற ஒரு இதாயிரும் திருவிழா. இப்பதான் ஆரம்பிக்கும், எல்லா ஃபங்க்ஷனும் வரிசையா வர ஆரம்பிச்சு. எல்லா இதுவும் ஏன்னா எந்த இதுவும் பொண்ணு பாக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் நிறுத்தி வச்சிருவாங்க. ஆமா, எல்லாமே நிப்பாட்டி வச்சிருவாங்க. பொண்ணு பாக்குறது, பொண்ணு பார்த்தாலுமே இப்போதைக்கு அது கல்யாணமும் இப்போ எதுவும் பேசவும் மாட்டாங்க. நிச்சயத்தெல்லாம் இப்போ அதை பத்தி பேசணும்னா ஒரு இதான் ஆடி மாசம்லாம் முடியட்டும் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ நிறைய பேர் பயந்துட்டுவாங்க, ஐயோ அந்த பொண்ணு நம்மளுக்கு ஓகேவாமா ஆவாதா, இல்ல ஆடி மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியுமா அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பாங்க. ஆடி மாசம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிடிச்சிருக்கு, அது காலகாலமா நடக்காது, அது அப்படிதான் பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டாலும் அது காலகாலமா நடக்கிறதா அவங்களுக்கும் தெரியாது. ஆடி மாசம்னா புரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இதே காலகாலமா நடந்து. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்